நெல்லை மாநகரில் முக்கிய சந்திப்புகளில் இருந்த சிக்னல்கள் அகற்றப்பட்டு ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து வாகன ஓட்டிகளிடம் பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் காவல்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. நெல்லை மாநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ஏற்கனவே தச்சநல்லூர், கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரவுண்டானாக்கள் உள்ளன. இந்த நிலையில் ஈரடுக்கு மேம்பால சந்திப்பு, ரிலையன்ஸ் சந்திப்பு, பாளையங்கோட்டை பேருந்து நிலைய சந்திப்பு, புதிய பேருந்து நிலைய சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த போக்குவரத்து சிக்னல்கள் அகற்றப்பட்டு அங்கெல்லாம் பெரிய அளவில் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கடந்த சில தினங்களாகவே அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் மீண்டும் போக்குவரத்து சிக்னல்கள் அமைத்து காவல்துறை பாதுகாப்பு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சில இடங்களில் சிக்னல்கள் அகற்றப்பட்டுள்ளன, சில இடங்களில் அவற்றின் பாதுகாப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் கண்காணிப்பு பணியில் மட்டும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். சிக்னலே வைக்காம இருந்தாங்கன்னா கட்டுப்பாடு இல்லாம போயிடும். சோ ஒரு கட்டுப்பாடு தேவை. நீங்க சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ரவுண்டானா இருக்கு, பாத்தீங்கன்னா எல்லாம் சிக்னல் இருக்கும். அதே மாதிரி தேவையான இடத்துக்கு கண்டிப்பா சிக்னல் வைக்கணும், தேவையில்லாத இடத்துக்கு சிக்னல் தேவையில்லை. வாகன ஓட்டிகளும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சிக்னல் இல்லா நெல்லை மாநகர் என்ற திட்டம் எதுவும் தொடங்கப்பட்டுள்ளதா என சந்தேகம் எழுந்த நிலையில் மாநகர காவல்துறை ஆணையர் வினோத் சாந்தராமை அணுகியது புதிய தலைமுறை. ரவுண்டானா கட்டுமான பணிகள் முடிந்தவுடன் அந்த பகுதியில் மீண்டும் போக்குவரத்து சிக்னல்கள் பொருத்தப்படும் என அவர் தெரிவித்தார். ஆனாலும் பாளையங்கோட்டை பேருந்து நிலைய சந்திப்பு, ஈரடுக்கு மேம்பால சந்திப்பு, ரிலையன்ஸ் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் ரவுண்டானா அமைப்பு பணிகள் முடிந்து பல மாதங்களான நிலையில் சிக்னல்கள் மீண்டும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. நெல்லை சிக்னல் பிரச்சனையை தீர்க்க அதிகாரிகளுக்கு அரசு உரிய சிக்னலை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் நெல்லை